குருவாழ்க குருவே துணை குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைக்கி 23/9/2024. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பாடல் மனுமுறை கண்ட வாசகத்தில், தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதில் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. நம்ம இது ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு இல்லை. ஏன்னா தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, தர்மம் என்ன அப்படின்றது நம்ம தெரியும். அது தெரிஞ்சிருந்துமே இறைவன் நமக்கு கொடுக்குற செல்வத்தை நம்ம இவங்களே ஆடம்பரமாக தண்டமாக செலவு பண்ணிட்டு, அதுவும் செலவு பண்ணுறதும் ஒரு வகையான பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இறைவன்கிட்ட மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்ற அந்த வாசகத்து மூலமாக இறைவன்கிட்ட போய் அவர் தன்னுடைய பாவம், நான் இதை செஞ்சேனா, நான் இன்னதுன்னு நான் அறியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாவத்தையும் அவர் தான் செய்ததான் மனுமுறை கண்ட வாசகத்தில் கொடுத்துருப்பாரு. தர்மம் அப்படின்னு அந்த 4 எழுத்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பார்த்திங்கன்னா, அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நம்மளால் முடிஞ்சது நம்ம அறிவு தானம், அன்னதானம், பொருள் தானம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம கொடுத்து உதவி பண்ணினாலே அதுவும் ஒரு தானம் தான். இந்த முயற்சி கூட அதுக்காக தான் நான் எனக்கு தெரிஞ்ச, என்னோடய சிற்றறிவுக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்மளுடைய கணவன் மனைவி குடும்பம் அப்படின்றது தான் நிறையா சித்தர்கள் மகான்கள் எல்லாமே இல்லறமே நல்லறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இல்லறத்தில் மட்டும்தான் நம்ம தர்மம் பண்ண முடியும். ஒரு கணவன் ஒரு 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 பொருளீட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தாருன்னா அவர் மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் இயற்கையாகவே தர்மம் செய்கிற மாதிரி ஒரு நல்ல அறம் வருது. அதே மாதிரி மனைவியால் ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா தன் கணவருக்கும் தன் குழந்தைகளுக்கும் இயற்கையாகவே தர்மம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இயற்கையை நமக்கு கொடுக்குது. அதனால தான் இல்லறம் அப்படின்ற அந்த இதுதான் நல்லறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மகான்களும் சன்னியாசிகளும் சித்தர்களும் இல்லறத்தில் இருந்து தான் நம்ம இறைவனுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வாடகை வீட்டில் ஒரு தடவை அது ரொம்ப பழைய வீடு. அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் சுத்தம் பண்ணி அடுத்த 2வது நாள், ஃபஸ்ட் நாள் இருந்துட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அடுத்து 2வது நாள் 3வது நாள் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் கரண்ட் இல்லை. அவரும் வெளியில் எதுவும் சாப்பாடு வாங்கிட்டு வரமான்னு போயிட்டார். நான் தம்பி 6 வயசு இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அப்போ தான் ரெடி ஆகிட்டு பீரோக்கிட்ட நின்று துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்கிறதுக்கு நான் நிற்கிறேன். என் பக்கத்துலேயே ஏதோ ஒன்று உசு 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 அப்படின்ட்டு என்னை ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருக்குது. நானும் ஏதோ ஒரு நினப்பில் அதை இதையும் தேடிட்டு இருக்கேனே தவிர, ஆனால் அந்த உசு உசுன்னு சத்தம் கேட்குது. ஆனால் நான் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி எனக்கு ஏன்னா கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் கவனித்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு அந்த எண்ணம் வரல. அப்புறம் என்ன தான் தெரியலையே, திடீர்னு உசு உசுங்குதேன்னு சொல்லிட்டு ஒரு சடனாக நான் ஒரு இன்ச்சு கூட கேப் இல்லைங்க. நான் கீழே குமிஞ்சு பார்த்ததுமே அலறி அடித்து ஓடி போயிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல கோதுமை நிற கலர் சின்ன பாம்பு. இது பழைய வீடுன்றனால இந்த வீடு ரொம்ப நாளாக யாருமே வராத இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ளே வந்துருச்சு. அது இப்போயும் எனக்கு ஐயாவோட கருணையை நினச்சி பார்க்கும்போது அழுதுருவேன் நான். ஏன்னா அவ்வளோ வைங்களேன், எப்படி அந்த இருட்டில் அதை நான் என்ன எனக்கு அந்த வார்த்தையே வரல. என்னைய அந்த ஐயாவுடைய கருணை, ஐயாவோட அன்பு இதெல்லாம் என்னைய காப்பாற்றுச்சு. அவ்வளோதான். எனக்கு வேறு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரிலங்க. எனக்கு ஐயானா எனக்கு என்னோடய அப்பா அம்மா, என்னோடய ஆசான், என்னுடைய ஆண்டவர் எல்லாமே ஐயா தான். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் நம்ம குழந்தைங்களுக்கு ஐயாவோட அருளை கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வடலூர் வாங்க, கண்டிப்பாக ஐயா தன் கைகளால் எழுதி வச்சுருக்காரு.
வருவார் அழைத்து வாடி வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வரம் நம்ம காத்து கிடக்குது. நீங்கள் வந்தால் போதுங்க, நிச்சயமாக அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய துன்பம் இடர்பாடுகள் எல்லாமே நீங்கி அவருடைய மகா மந்திரத்திலே பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைங்க. உங்களை தனியாக வச்சு தாங்க ஐயா கருணை கொடுப்பாரு. அந்த கருணைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க. அவரை தேடி நீங்கள் ஒரு தடவை வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து வைங்கலைங்க. நீங்கள் அவருக்காக வந்து அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்துருவீங்க. எனக்கு வேறு எதுவும் பேச தெரில. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன். உங்களுக்கும் இது மாதிரி வந்து ஒரு நல்ல நல்ல சம்பவங்கள் வந்து உங்களுக்கு இறைவனோட கருணையை வந்து நீங்கள் உணர்ந்ததை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.